அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது, சில குடும்பத்தில் பரக்கத் என்கிற ஒரு விஷயமே இருக்காது. எப்பொழுதுமே அந்த குடும்பத்தில் சண்டையாக இருக்கும். எப்பொழுதுமே அந்த குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும். எப்பொழுதும் அந்த குடும்பத்தில் அதிக கடன் சுமையாக இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த 4 குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு கணவன் அந்த குடும்பத்தில் இருந்தால் இன்னும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த குடும்பத்தில் அழிவுகள், அதிகமான பிரச்சனைகள், நாசங்கள் நடந்து கொண்டே இருக்கும். சில இடங்களில் அந்த குடும்பத்தில் அந்த மனைவியுடைய குணம் நல்ல முறையில் இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய குணமும் நல்ல நடத்தையிலாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் கணவனின் நடத்தையால் அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய சைடிலிருந்து எந்த ஒரு பரக்கத்தும் அல்லாஹ் தராமல் இருப்பான். ஏனென்றால் அந்த குடும்பத்தில் அதிக பிரச்சனையும் அதிக கவலையும் பரக்கத் இல்லாமலும் ஆவதற்கு இந்த ஆண் ஒரு காரணமாகிறார். அந்த குணங்கள் எதெல்லாம்னு நம்ம பார்ப்போம். நான் முதலிலே ஒன்று சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருடைய குணம் நல்லதாக இல்லை என்றால் அந்த குடும்பம் முழுவதுமாக தரைமட்டமாகிவிடும். எவ்வளவோ அனுபவங்கள் நம்மை சுற்றியே இருக்கிறது. அதாவது ஒரு மகளுக்கு கல்யாண வரன் வருகிறது. பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. உம்மா, அந்த குடும்பத்தில் உள்ள உம்மா நல்ல தீனுள்ள ஒரு உம்மாவாக இருக்கிறாங்க. வாப்பா நல்ல தீனான ஒரு கணவராக அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. பிள்ளையும் நல்ல தீனுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கிறாள். ஆனால் பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுடைய சகோதரன் அவன் கஞ்சாவிற்கும் மயக்க மருந்திற்கும் குடிபோதைக்கும் அடிமையாகி இருக்கிறான். அப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த பெண்ணிற்கு கல்யாண வரன் எவ்வளவோ வந்தும் எதுவும் நடக்காமல் முடங்கி முடங்கி போகின்ற சூழ்நிலை பல இடங்களில் நடக்கிறது. நாம் பார்த்து வருகின்றோம். எல்லாமே அங்கு நல்ல விதத்தில் இருக்கிறது, நல்ல தீனான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பையன், சகோதரருடைய அண்ணன், அவன் குடிக்கும் போதை மருந்திற்கும் கஞ்சாவிற்கும் அடிமையாக இருக்கிறான். அல்லது அங்குள்ள தந்தை, அவர் எப்படிப்பட்டவர்? வட்டிக்கு வாங்குகின்ற ஒரு நபராக இருக்கிறார், அல்லது கொள்ளையடிக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார், அல்லது அடுத்தவர்களை ஏமாற்றி மோசம் செய்து வாழக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது எவ்வளவோ குடும்பங்கள் கண்ணீரை சிந்தி வாழ்கின்றாங்க. இந்த 4 குணம் உள்ள ஒரு நபராக உங்களது வீட்டில் அந்த ஆண் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை உங்களுக்கு அந்த வீடுகளில் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு கோபத்தை மட்டுமே நமக்கு வாங்க முடியும். அதில் ஒன்றாவது, வேலைக்கு போகாமல் சோம்பல் பிடித்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஆண், வீட்டுக்குள்ளேயே இருந்துவிட்டு வேலைக்கு எங்கும் செல்லாமல் எதையும் தேடாமல் வேலைக்கு போவதை பற்றி முயற்சி கூட எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆண் உங்களது வீட்டில் இருந்தால் ஒவ்வொரு சகோதரியும் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த வீடுகளில் அதிக பிரச்சனையும் அதிக கவலையும் கண்ணீரும் வந்து நிற்கும். அதாவது வேலைக்கு போகாத கணவர், இப்போ ஏதாவது நோய் வந்து படுக்கையில் இருக்கிறாங்க, அதை இங்கே சொல்லலை. அல்லது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, அதையும் பற்றி இங்கே சொல்லலை. அல்லது வேலை அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் இதுவரை நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லை, அவர்களை பற்றியும் சொல்லவில்லை. நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, நல்ல ஆற்றல் இருக்கிறது, ஆனால் வேலைக்கு போவதற்கு ரொம்ப சோம்பல் ஆகும். எப்பொழுதுமே வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லது வெளியில் போய் ஒன்று வேலை தேடாமல் இருக்கக்கூடியவர்கள். இந்த குணம் உள்ள ஒரு ஆண் உங்களுடைய வீட்டில் இருந்தால் அந்த குடும்பம் தகர்ந்து போய்விடும். அந்த குடும்பத்தில் பல நாசங்களும் பல கண்ணீரும் வந்துவிடும். இறைவனத்திலிருந்து பரக்கத்து கிடைக்காமல் போய்விடும். சில இடங்களில் பார்க்கும்போது அந்த மனைவியின் தந்தை நல்ல பணமுள்ள நபராக இருப்பாங்க, அவங்களுடைய பணத்தை வாங்கி அவர்கள் தின்று கொண்டிருப்பாங்க. அல்லது மனைவி நல்லா சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, அந்த மனைவியுடைய சம்பாத்தியத்தில் அந்த ஆண் இருந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. இந்த ஒரு குணம் உள்ள ஒரு வீடாக இருந்தால் அந்த வீடு அழிந்துவிடும். அல்லது கையில் கொஞ்சம் பணம் இருக்கிறது, அந்த பணம் எல்லாம் தீர்ந்து விட்டது, உடனே மனைவியை அவங்களுடைய வீட்டில் அனுப்பி விடுவாங்க. ஏய், போய் வாப்பாட்ட போய் கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டு வா. இந்த நபர்களை பற்றி கூறுவது முட்டாள் என்பதாகும். இவர்களை விட அதிகமான முட்டாள்கள் இந்த உலகத்தில் வேற கிடையாது. அல்லது உன்னுடைய வீட்டில் போய் வரதட்சணையை வாங்கிட்டு வா. இப்படி இந்த ஒரு குணம் உள்ள ஒரு நபராக நீங்கள் இருந்தால் அல்லது உங்கள் வீடுகளில் இருந்தால் அல்லாஹு தாலாவின் பரக்கத்து கிடைக்காமலேயே போய்விடும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸில் இருக்கிறது, ஒரு மனைவிக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, அந்த குடும்பத்தை அவள் பார்க்க வேண்டும், அந்த குடும்பத்தில் அவள் சம்பாதிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் அவளுக்கு கிடையாது. கணவருக்கு துணிகளை எல்லாம் கழுவி கொடுக்க வேண்டும் என்றோ, அல்லது பாத்திரங்களை கழுவி வைக்க வேண்டும் என்றோ, அல்லது உணவு கொடுக்க வேண்டும் என்றோ எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனைவியும் சொந்த ஒரு கட்டாயமாக அதை தேர்ந்தெடுத்து அவங்களே அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றெடுத்து அந்த வேலைகளை செய்கிறாங்க. மனைவி கூறுகிறாள், நான் உங்களுக்கு நல்ல உணவெல்லாம் தயார் செய்து தருகிறேன், நான் உங்களுடைய எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன்,
ஆனால் எனக்கு ஒரு நாள் 1000 ரூபாய் வைத்து வேண்டும் அப்படின்னு ஒரு மனைவி கூறினால் அதை கொடுப்பதற்கு அந்த கணவனுக்கு கடமையாகிறது. அது மனைவி அல்ல குடும்பத்தை பார்க்க வேண்டியது, கணவனாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆண் கல்யாணம் செய்கிறான் என்றால் அவனுக்கு உள்ள குவாலிஃபிகேஷன், அவனால் மனைவிக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டும். செலவுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாயம் அவனுக்கு இருக்கிறது, அவன் கொடுக்க வேண்டும். அதாவது சொந்தமாக உழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், சொந்தமாக சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் அவன் நோன்பு பிடித்துவிட்டு வீட்டிலேயே இருக்கட்டும், அவன் நோன்பு பிடித்துவிட்டு கல்யாணம் செய்யாமலேயே இருக்கட்டும். இதில் நிறைய பேருடைய நிலைமை, வேலை தேடுகிறாங்க ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அது அல்ல, அது ஒரு விஷயம் இல்லை. இங்கு எல்லாம் இருந்தும் வேலைக்கு போகாமல், வேலை தேடாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தால் அந்த வீடுகளில் இறைவனுடைய ஒரு அன்பும் இருக்காது, இறைவனுடைய கருணை கிடைக்காது, இறைவனுடைய பரக்கத்து கிடைக்காது. ஏன் மலக்குகள் கூட நுழைய மாட்டார்கள், அந்த குடும்பம் அழிந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸில் இருக்கிறது, மனைவிக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. கணவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமென்றோ அல்லது துணிகளை கழுவி கொடுக்க வேண்டுமென்றோ அல்லது தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டுமென்றோ எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஒரு மனைவியை பொறுத்தவரை, ஒரு பெண்ணை பொறுத்தவரை இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. அவளுடைய சொந்த கட்டாயத்தின் பெயரால் இதையெல்லாம் ஏற்று செய்கின்றாங்க. ஒரு மனைவி கூறுகிறாள், நான் உங்களுக்கு எல்லா கடமைகளையும் செய்து தருகிறேன், உங்களுக்கு உணவு சமைத்து தருகிறேன், ஆடைகளை கழுவி தருகிறேன், தண்ணீர் எடுத்து தருகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு தர வேண்டும் என்று கூறினால் அதை கொடுப்பதற்கு ஆண்கள் கடமைப்பட்டவர்கள், அதை செய்வதற்கு ஆண்களுக்கு கடமை உண்டு. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய விஷயம், ஒரு ஆண் கல்யாணம் செய்கிறான் என்றால் அவனுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்க வேண்டியது தன் மனைவிக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டும். அவனால் செலவுக்கு கொடுக்க முடியும் என்றால் அவன் கல்யாணம் செய்யட்டும். அவன் உழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், சொந்தமாக உழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் அவன் நோன்பு பிடிக்கட்டும், நோன்பு வைத்துவிட்டு அவன் வீட்டில் இருக்கட்டும் என்று கூறியது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். இன்னும் சிலருடைய நிலை, வேலை தேடிக்கொண்டிருப்பாங்க ஆனால் வேலை கிடைக்காது. அந்த விஷயம் இல்லை இங்க பேசியது. எல்லா ஆரோக்கியம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், ஆனால் வேலைக்கு போகாம சோம்பல் பிடித்து வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய நிலையாகும் இது. அந்த ஆண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இறைவனுடைய ஒரு பார்வை இருக்காது, இறைவனுடைய கருணை கிடைக்காது. அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவரையும் இதிலிருந்தெல்லாம் பாதுகாத்து கொள்வானாக. அதாவது சொல்லி வருவது, சில ஆண்கள் வெளிநாடுல நல்ல விதமாக சம்பாதிப்பாங்க, ஆனா கிடைக்கக்கூடிய பணத்தை மனைவிக்கோ அல்ல பிள்ளைகளுக்கோ எதுவும் அனுப்ப மாட்டாங்க. கிடைக்கக்கூடிய பணத்தை சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. மனைவியும் பிள்ளைகளும் அங்கு என்ன செய்கிறார்கள் கூட அவர்கள் சிந்திக்காத ஒரு நிலை நிறைய இடங்களில் இருக்கிறது. சில ஆண்கள் வேலைக்கே போக மாட்டாங்க, சில ஆண்கள் வேலைக்கு போவாங்க, ஆனால் கிடைக்கக்கூடிய பணத்தை அப்படியே தானே சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடியவர்களும் உண்டு. இந்த 2 குணங்கள் உள்ள ஆண்களும் ரொம்ப மோசமாகும், ஆகிரத்தில் ரொம்ப வெறுக்கக்கூடிய ஒரு காரியமாகும். தன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் செலவுக்கு கொடுக்காத ஆண்களை அல்லாஹு தாலா வெறுக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் இன்ஃபாக்கு அலா அஹ்லிஹி, செலவு செய்வதிலேயே ஹயராக செலவு செய்வதும் ரொம்ப உன்னதமான நிலையில் செலவு செய்வதும் அல்லாஹு தாலா சிறப்பு கொடுக்கின்றான். ஒரு ஆண் தன் குடும்பத்திற்கு வேண்டி செலவு செய்யும் போது, அதாவது வாஷிங் மெஷின் ரிப்பேராக இருக்கிறது அதை சரி செய்து கொடுப்பது, மிக்சி ரிப்பேராக இருக்குது அதை சரி செய்து கொடுப்பது, வீட்டிற்கு மீன் வாங்கி கொடுப்பது, வீட்டில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வது, தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு பணம் ரொம்ப ஹயரானது, அதிக பரக்கத்து நிறைந்தது. அல்லாஹ் விரும்புகின்றான். தன்னுடைய குடும்பத்தை போற்றுவதற்காக, தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வேலைக்கு போகக்கூடிய கணவர் இருக்கக்கூடிய வீடுகளில் அல்லாஹ் பரக்கத்தை பொழிகின்றான். அது என்ன வேலையாக இருக்கட்டும், டிரைவர் ஆகட்டும், சேல்ஸ்மேன் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், கண்டக்டர் ஆகட்டும், என்ன வேலையாக இருந்தாலும், ஹயரான வேலையாக இருந்தால் அல்லாஹு தாலா அந்த குடும்பத்திலும், அந்த ஆணுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி அல்லாஹு தாலா பரக்கத்தை பொழிகின்றான். சில நபருக்கு கவர்மெண்ட் வேலையாக இருக்கும், அவர்கள் பென்ஷன் கிடைத்து இப்போ வீட்டில் இருப்பாங்க, அவர்களை பற்றியெல்லாம் நான் சொல்லவில்லை இங்கு. அதை விட்டுவிட்டு வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் போகாம வீட்டிலிருந்து தன் நேரத்தை வீண் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலை. ஒவ்வொரு கணவருடைய வேலையிலும் அல்லாஹு தாலா ஹயரை கொடுப்பானாக, வேலை இல்லாதவர்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல ஒரு வேலை கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 2வது, தொழுகை இல்லாத கணவர் இருக்கக்கூடிய வீடுகள், இந்த இபாதத்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்கள், அந்த வீடுகளிலும் நிறைய கமெண்ட் அனுப்புவாங்க, வீடு வேலை தொடங்குவதற்கு துவா செய்ய வேண்டும், அல்லது பிள்ளைகள் நல்ல நிலையை அடைவதற்கு துவா செய்ய வேண்டும், நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு துவா செய்ய வேண்டும், மகளுடைய கல்யாணத்திற்கு துவா செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள்
ஃபஜர் தொழ மாட்டாங்க, லொஹர் தொழ மாட்டாங்க, இது எதுவும் தொழ மாட்டாங்க. ஏனென்றால் வேலை, அவர்களுடைய வேலையின் காரணமாக அவர்கள் தொழுகையை மாற்றி வைப்பார்கள் அல்லது தூங்கி விடுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய வீடுகளிலும் இறைவனுடைய ஒரு பரக்கத்து கிடைக்காது. என்ன செய்ய வேண்டும்? இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தொழுகையை தொழ வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும், தீனான விஷயங்களில் பங்கேற்க வேண்டும். இந்த குணங்கள் உள்ள ஆண்கள் உங்கள் வீடுகளில் இருந்தால் அந்த வீடுகளில் இறைவனுடைய ஒரு பரக்கத்து கிடைக்கும். அந்த வீடுகளில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உருவாகும். தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, சக்காத் இல்லை, குர்ஆன் ஓதுவதில்லை, திக்ர் இல்லை, எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆண் உங்களது வீட்டில் இருந்தால், கணவர் இப்படியாக இருந்தால், அந்த வீடுகளில் பரக்கத் என்பது காணாமலேயே போய்விடும். எல்லா சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, குடி போதைக்கு அடிமையான ஒரு கணவன் உங்களது வீட்டில் இருந்தால், அல்லது கஞ்சாவுக்கோ அல்லது மயக்க மருந்துக்கோ அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் உங்களது வீட்டில் இருந்தால், அல்லது பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால், அந்த வீடுகளிலும் அல்லாஹு தாலாவின் ஒரு பரக்கத்து கிடைக்காது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை ஆகிரத்தில் மக்களை 12 பிரிவுகளாக கொண்டு செல்வாங்க. அதில் ஒரு பிரிவினருக்கு அல்லாஹு தாலா கண் பார்வையை எடுத்து விடுவான். அவர்கள் கண்ணு தெரியாமல் அங்கே இங்கேயும் தொட்டு தொட்டு தடவி தடவி நடப்பாங்க. ஏனென்றால் கண் தெரியாமல் அவர்கள் நடந்து வருவார்கள். அவர்களுடைய பல்கள் கீழே இறங்கியும் அவர்களுடைய உதடுகள் தன்னுடைய மார்புக்கு கீழே இறங்கியும் கிடக்குமா. அந்த பிரிவினர் அவர்களுடைய உடம்பில் இருந்து இரத்தமும் இன்னும் பழுப்பும் வடிந்து கொண்டே இருக்கும். கூட இருந்த சஹாபாக்கள் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாங்க, மன்ஹும் யா ரசூலே, அந்த பிரிவினர் யார், அவர்கள் யார் நபியே? இந்த அளவிற்கு மோசமான ஒரு வடிவில் வரக்கூடியவர்கள் யார் நபியே என்று சஹாபாக்கள் கேட்டபோது, அப்பொழுது இறை தூதர் கூறியது, அவர்கள் குடி பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், அவர்கள் போதை மருந்துக்கு அடிமைப்பட்டவர்கள், அவர்கள் கஞ்சா பயன்படுத்தியவர்கள், அவர்கள் இன்னும் ட்ரக்ஸுக்கு அடிமைப்பட்டவர்கள். அப்படி போதை தரக்கூடிய எந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் இந்த ஒரு வடிவில் தான் நாளை ஆகிரத்தில் செல்வார்கள். இந்த கூட்டத்தினர் தௌப தேடாமல் மரணத்தை சுவைத்தால் அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டாங்க என்றும் நமது இறை தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. தௌராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் சாபம் பெற்றவர்கள் யாரென்றால் இந்த குடிபோதைக்கு அடிமையானவர்களும் மயக்க மருந்திற்கு அடிமையானவர்களும் ஆவாங்க. குடிப்பழக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அல்லது போதை மருந்தில் இருந்தாலும் அல்லது மயக்க மருந்துக்கு ஈடுபட்டிருந்தாலும் அல்லது கஞ்சா பழக்கத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் காரணமாக உங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் குடும்பத்துக்கும் அது நஷ்டத்தை உண்டாக்கும். நான்காவது, குடும்ப உறவை துண்டித்த ஒரு கணவர் உங்களுடைய வீட்டில் இருந்தால், குடும்ப பந்தத்தை அறுத்த ஒரு ஆண் உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கும் நஷ்டம்தான். இவர்களுக்கும் குடும்பத்தில் ஒரு பரக்கத் இருக்காது. அதிக கவலையும் கஷ்டமும் இருக்கும். அதிக அதாபுகள் வந்து கொண்டே இருக்கும். பரக்கத் என்பது இல்லாமலே போய்விடும். அதிக கடன் சுமை பெருகி கொண்டே இருக்கும். குடும்ப உறவை துண்டிக்கும் போதே, குடும்ப உறவை முறிக்கும் போதே அல்லாஹு தாலா நமது ரிஸ்கை சுருக்கி விடுவான். நமது ரிஸ்கை அவன் எடுத்து விடுவான் நம்மிடத்திலிருந்து. அதிக கடன் சுமையும் அதிக நோய்களும் நமது குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். குடும்ப உறவை அறுத்துவிட்டு அந்த அடியான் எவ்வளவுதான் துவா செய்தாலும் அந்த துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. குடும்ப உறவை துண்டிக்கக்கூடிய அடியானின் ரிஸ்க் சுருங்கிவிடும். இங்கு ஒவ்வொரு சகோதரியும் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்பொழுது உங்களுடைய கணவருடைய சகோதரர்களிடமோ அல்லது சகோதரிகளிடமோ அல்லது குடும்பத்தில் தாய் தந்தையினிடமோ அவர்கள் உறவுகளை துண்டித்து பேசாமல் இருந்தால் எந்த மனைவியும் அதற்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடாது. நாம் அவர்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும். அவர்களிடம் பேசுவதற்கு நாம் இந்த செய்திகளை எல்லாம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நஷ்டங்கள் வந்து சேரும். அப்போ இந்த 4 குணம் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் இருப்பது வேலைக்கு போகாமல் வீட்டில் சோம்பல் பிடித்து இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது, தொழுகை இல்லாத கணவர் இருந்தால், இபாதத்து இல்லாத ஒரு கணவர் இருந்தால் அந்த வீடுகளிலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை கொடுக்க மாட்டான். அதே போலவே மூன்றாவது, குடிப்பழக்கத்திற்கும் போதை மருந்துக்கும் மயக்க மருந்துக்கும் அடிமையான ஒரு கணவராக உங்களது வீட்டில் இருந்தால் அந்த வீடுகளிலும் அல்லாஹு தாலா பரக்கத்தை பொழிய மாட்டான். நஷ்டங்களும் நாசங்களும் வந்து கொண்டே இருக்கும். இனி நான்காவது, குடும்ப பந்தத்தை, குடும்ப உறவை துண்டித்த ஒரு கணவர் உங்களுடைய வீட்டில் இருந்தால் அது சகோதரர்களிடமோ அல்லது சகோதரிகளிடமோ அல்லது மனைவியிடமோ அல்லது பிள்ளைகளிடமோ அல்லது உம்மாவிடமோ அல்லது அல்லது நண்பர்களிடமோ அல்லது நம்மை சுற்றியுள்ளவர்களிடமோ அந்த ஒரு பந்தத்தை சேர்க்கும் வரை அல்லாஹு தாலாவின் ஒரு பரக்கத்தும் அந்த வீடுகளில் இருக்காது. அல்லாஹு தாலாவின் ஒரு பார்வை கூட அந்த வீடுகளில் இருக்காது. அல்லாஹு தாலா நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வானாக. ஒவ்வொருவரும் இந்த 4 விஷயங்கள் உங்கள் கணவரிடத்தில் இருக்கிறதா என்று கவனித்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.